ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான். இந்த vlog பற்றி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு. ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2 சண்டேஸ் தான் வந்து லீவ் இருக்கும். மீதி 2 சண்டேஸ் வந்து ஒர்க் போயிடுவாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ் வந்து லீவ் இருக்கும். அந்த அன்னைக்கு லீவுன்றதுனால கொஞ்சம் வந்துட்டு லேட்டாக தான் வந்து எந்திரிச்சோம். எந்திரிக்கும் போதே வந்துட்டு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி டக்குன்னு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அரிசி மாவு எங்கேயோ வச்சுட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து இருந்தேன். பெட்ரூம்ல தான் வந்து வச்சிருந்தேன். ஸோ அதை போய் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாலாம் வந்து இருக்காது. ஸோ அதனால கிராசரிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல ஒரு ஷெல்ஃப்ல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இடியாப்பத்துக்கு நம்ம வந்து என்னதான் வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி மாவு பிசைஞ்சாலும் நம்ம வந்து புழியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்துட்டு காஞ்சு போயிருச்சுன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்து இடியாப்பம் வந்து ஹார்டா தான் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் புழியிற இடியாப்பம் வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ நம்ம செகண்ட் டைம் வந்து புழியும் போது வந்துட்டு அகைன் கொஞ்சமா சுடுதண்ணி ஊற்றி மாவை வந்து லைட்டா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இடியாப்பம் புழிஞ்சோம்னா ரொம்ப வந்து சாஃப்டா இருக்கும். ஸோ ஒரு ஒரு வாட்டி இப்படி பண்ணும்போது வந்துட்டு இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி இடியாப்பம் பொழிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க காத்தோட்டமா வைக்கிறத விட ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு டைம் இல்லாததுனால நான் வந்துட்டு 2வது வாட்டி புழியும் போது வந்துட்டு அப்படியே தான் வந்து புழிஞ்சேன். ஸோ அந்த ஈடு மட்டும் கொஞ்சம் வந்து ஹார்டா வந்து வந்துருந்துச்சு. தேங்காய் பால் வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. எங்க வீட்ல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நாட்டு சர்க்கரை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வந்து பாப்பாக்கு பால்ல வந்துட்டு நாட்டு சக்கரை தான் கொடுக்கணும், ஒயிட் சக்கரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து இன்ஸ்டால ஒரு மீம் வந்து படிச்சிருந்தேன். மீம் சொல்ல முடியாது, ஒரு இதில் வந்து படிச்சிருந்தேன். ஆக்சுவலி நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரும் ஒன்று தான். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியர வருஷனாக வந்து சுகர் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து இந்த பனங்கற்கண்டு இருக்கு இல்லையா, அதை வாங்கி வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பான் சுகர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீக் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. கிஃப்ட் ஆர்டர் போட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இப்பதான் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து தம்பியை தொட்டில் ஆட்டி விட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் வந்து நான் கிஃப்ட் கொடுத்தேன். கிஃப்ட் கொடுக்கும்போது நான் வந்து பயங்கரமா வந்து சிரிச்சிருப்பேன். ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இடியாப்பம் புரிஞ்சிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த கிஃப்ட்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. கிஃப்ட்டை நான் எங்க ஒளிச்சு வச்சிருந்தேன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு சைட்ல தான் வந்து ஒளிச்சு வச்சிருந்தேன். கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சா ஒரு வழியா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இது என்னன்னு சொல்லி கேட்டாங்க. நான் இருந்துட்டு என்னோட யூடியூபுக்கு ஒரு கேஜெட் வந்து வாங்கியிருக்கேன், அதான் வந்து அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ வந்து அதை அமேசான்ல தானே வாங்குவேன், இது என்ன ப்ரொஃபஷனல் கொரியர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுல ஐயோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனாலதான் கிஃப்ட் கொடுக்கும்போது வந்து பயங்கரமா வந்து சிரிச்சிருந்தேன். என்ன கிஃப்ட் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மணி சேவிங் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி எங்க வீட்ல ஒரு மண் உண்டியல் வந்து இருந்துட்டு, ஸோ அதை வந்துட்டு நாங்க டெலிவரிக்கு போயிருந்தப்ப ஹஸ்பண்ட் வந்து உடைச்சிட்டாங்க, ஏன்னு வந்து தெரியல. ஸோ உடைச்சப்ப அதுல வந்து 15,000 வந்து மணி இருந்துச்சு. எனக்கே பயங்கரமா ஷாக். என்னடா நம்ம ஒரு 15,000 சேர்த்து வச்சோமா, ஏன்னா ஷார்ட் டைம் பீரியட்ல தான் நாங்க வந்து சேர்த்து வச்சிருந்தோம். ஸோ அதுக்கே வந்து 15,000 அதுல மணி இருந்தது. எனக்கே ரொம்ப பெரிய விஷயமா வந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் உண்டியல்ல வந்து பணம் போட்டு வைக்கிறது. ஸோ அதனாலதான் இந்த உண்டியல் வந்து வாங்கியிருந்தேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து நான் எங்களோட நேம் வந்துட்டு போட்டிருந்தேன். ஃப்ரண்ட் சைடு வந்து எங்களோட போட்டோ வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன், ஃபேமிலி போட்டோ. நேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க 4 பேர்த்தோட நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் தான் வந்து போட்டிருந்தேன். தம்பிக்கு இன்னும் நேம் வைக்கல. ஸோ அவனுக்கு வழியில வந்து நேம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது வந்துட்டு யூனிக்கான தமிழ் பேர் இருந்தா வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. நாங்களும் வந்து பேர் சூஸ் பண்ணிட்டே இருக்கோம். பட் எந்த பேரும் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கல. ஸோ உங்களுக்கு ஏதாவது பெட்டரான நேம் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ளீஸ் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. எங்க அப்பா வந்து எனக்கு செலவுக்கு காசு கொடுத்துட்டு போயிருந்தார் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ. ஸோ அந்த காசுல இருந்தா ஒரு 1000 ருபீஸ் எடுத்து ஹஸ்பண்ட் கையில கொடுத்து பாப்பா ஒரு 500, ஹஸ்பண்ட் ஒரு 500 வந்து இதுல ஃபர்ஸ்ட் மணியா வந்து போட்டிருந்தாங்க. இந்த மணி சேவிங் பாக்ஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு 1 லேக்கான செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம போடுற அமௌண்ட் வந்து இதுல டிக் பண்ணிட்டே வந்துட்டு வந்தோம்னா 1 லேக் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு இதை நான் வந்து சேவ் பண்றேன் அப்படின்றது. ஸோ அப்படியே வந்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இட்லி மாவுக்கு வந்துட்டு அரிசி ஊற வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைமே வந்துட்டு சொல்லியிருந்தேன்
புது கிரைண்டர் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன ரேஷியோவில் வந்து போடுவேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 கப் ரைஸு 1 கப் உளுந்து தான் வந்து போடுவேன். இட்லி அரிசி வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட ரேஷன் அரிசி இல்லாதனால இட்லி அரிசி வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட் வீக் அம்மா வந்திருந்தப்ப தான் ரேஷன் அரிசி வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து கிடையாது. ஸோ இன்னும் அப்ளை பண்ணி வாங்கலை. ஸோ அதனால அப்பப்போ அப்பா இங்கே வரும்போது ரேஷன் அரிசி வந்துட்டு அம்மா கொடுத்து விடுவாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு மாவரைப்பேன். நம்ம எந்த அரிசி யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி வந்து நம்ம எப்படி வந்து மாவு வந்து அரைக்கிறோம் அப்படின்றதுல தான் வந்துட்டு இட்லி வந்து சாஃப்டா வந்துட்டு வரும். ஸோ வெந்தயம் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். வெந்தயம் போட்டா வந்து இட்லி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும். வெந்தயம் ஜஸ்ட் வந்து மணத்துக்காக தான் வந்துட்டு போடுறேன், வேற எதுக்காகவும் இல்லை. ஸோ நம்மளோட இஷ்டம் தான். வெந்தயம் போட்டாலும் போடலைனாலும் இட்லி வந்து ரொம்ப நல்லா தான் வந்துட்டு வரும். சிலர்லாம் வந்துட்டு இந்த அது என்னது ஜவ்வரிசி அவல் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அதெல்லாம் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நார்மலா நம்ம மாவரைச்சாலே ரொம்ப வந்து சாஃப்டா நல்லா இருக்கும். மாவரைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட மதர் இன் லா வீட்ல இருந்தா வந்து கத்துக்கிட்டேன். உளுந்து வந்து அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து தண்ணி ஊத்திடக்கூடாது. இல்ல ஜஸ்ட் வந்து தெளிச்சு தெளிச்சு தான் வந்துட்டு உளுந்து அரைக்கணும். நம்ம நிறைய தண்ணி ஊத்திட்டோம்னா உளுந்து வந்து பொங்கியே வந்துட்டு வராது, பெருகி வராது. ஸோ அதனால வந்து உளுந்து மாவரைக்கும் போது மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கணும். அதே மாதிரி உளுந்து அரைச்சதுக்கு அப்புறமா அந்த மாவு வந்துட்டு தண்ணியில நம்ம போடும்போது அது வந்து தண்ணியில மிதக்கணும். ஸோ அதுதான் வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் கிரைண்டர் வாங்கின இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 டம்ளர் வந்து அரிசி ஊற வச்சுட்டு அதை வந்து அரைச்சு நம்ம கழுவி ஊத்திடணும். ஸோ வந்துட்டு அந்த கல்லுல இருக்க டஸ்ட் எல்லாம் வந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 1/2 டம்ளர் அரிசி அரைச்சு அதை வந்து ஊத்திட்டு அதுக்கப்புறமா தான் உளுந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணல. ஆக்சுவலி நான் வந்து பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஸோ மாசம் மாசம் இது ஒன்று வந்துடும். நான் வந்து ஏஜ் ஸ்டார்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து வயிறு வலிக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஓவர் ஃப்ளோவும் வந்து எனக்கு வந்து ஆகும். ஸோ அந்த டைம்ல டாக்டர்கிட்ட எல்லாம் நாங்க வந்து போய் பார்த்தோம். பட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. எப்படி இருந்துமே எனக்கு அது வயிறு வலி வந்து கம்மி ஆகல. எனக்கு வந்து பாப்பா பிறந்து 1 இயர் வரைக்குமே அந்த வயிறு வலி வந்து இருந்துட்டே தான் வந்து இருந்துச்சு. அந்த ஸ்கூலுக்கு காலேஜ்க்கெல்லாம் வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து லீவு போட்டுருவேன். இன்கேஸ் அதையும் தாண்டி வந்து போயிட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வந்து படுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து சில நேரம்லாம் வந்து ரொம்ப வயிறு வலிக்கும். ஸோ அப்போ வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா வந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுல வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கரெக்டா அட்ரஸ் கேட்டு வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரிதான் வந்து எனக்கு இருக்கும். இப்போ வந்து தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயிறு வலி வந்து எனக்கு சுத்தமாவே இல்லை. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பேக் பெயின், கால் வலி இதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து இருக்கு. இப்போ வந்து தம்பி பிறந்து வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது வயிறு வலி வந்து இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வருமா என்னன்னு வந்து தெரியல. ஸோ இட்லிக்கு மாவு அரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு வந்துட்டு கொஞ்சம் வந்து குறை குறைன்னு இருக்கிற ஸ்டேஜ்லயே வந்து எடுத்துருங்க. நல்லா வந்துட்டு அடியில இருந்து மேல வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. ஸோ அப்பதான் வந்து மாவு நல்லா பொங்கி வரும். நான் வந்து 2 பாத்திரத்துக்கு வந்து மாத்தி வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்துல உப்பு போட்டு வச்சுட்டேன், இன்னொரு பாத்திரத்துல வந்து உப்பு போடாம வந்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து 4-5 நாள் வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு பயங்கரமா மாவு புளிச்சிடும் அப்படின்றதுக்காக அன்னன்னைக்கு ஊத்துறதுக்கு மட்டும் கொஞ்சமா வந்துட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். மாவு நல்லா வந்துட்டு பொங்கி வந்து வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கரைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடியில இருந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ தட் வந்து அந்த ஏரேஷன் வந்து நல்லா வந்து ரிலீஸ் ஆகி வரும். ஸோ வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டா கொஞ்சம் மாதிரி இருக்கும். எப்பயுமே இட்லி செய்யற அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சட்னி வச்சு சாப்பிடுறது எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. சாம்பார் இல்லைன்னா ஒரு சால்னா இல்லைன்னா வந்துட்டு வடக்கறி இந்த மாதிரி கிரேவி டைப்ல வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். அந்த அன்னைக்கு நான் வந்து டிஃபன் சாம்பார் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஒரு மாதிரி வந்து டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணுவேன். அது ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சின்ன வெங்காயம் அண்ட் வந்து கேரட் 2 கேரட், ஒரு தக்காளி, 2 பல்லு பூண்டு, இதெல்லாம் வந்து உரிச்சு வந்து எடுத்து வச்சுக்கணும். இட்லி ஊத்தி வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து இட்லி ஊட்டியிருந்தேன். இப்பெல்லாம் வந்து தம்பிக்கு வந்து இட்லி ஊட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா வந்து இட்லியை கையால மசிச்சுட்டு அதுக்கப்புறமா சுடு தண்ணியில லைட்டா மிக்ஸ் பண்ணி வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்கேன்.
ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வந்து சாப்பிடாம இருந்தா, இப்போ வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டு பழகிட்டான். குக்கர்லயே வந்து ரெடி பண்ணிடலாம். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து இந்த சாம்பார் தான் வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா வந்து இருக்கும். குக்கர்ல 1/2 டம்ளர் வந்து துவரம் பருப்பு, இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, இதை வந்து போட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட வந்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்க 2 கேரட், இது கூட ஒரு தக்காளி போட்டுட்டு கூட தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் வந்து போட்டுக்கோங்க. காரம் வந்து கரெக்டா இருக்கும். நான் வந்து 1.5 டீஸ்பூன் தான் வந்து போட்டேன். ஏன்னா என்னோட பொண்ணு வந்து காரம் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டா. ஸோ அதனால கம்மியாக தான் வந்து போட்டேன். இந்த நான் போடுற சாம்பார் தூள் வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2.5 டீஸ்பூன் கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியா 1 டீஸ்பூன் ஆயில், கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு ஒரு 4-5 விசில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குக்கர்ல சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் தம்பிக்கு போய் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஊட்டி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு ஏர்லாம் போயிருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு கடைஞ்சுக்கணும். லைட்டா வந்து கடைஞ்சுக்கோங்க. கடைஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறமா வரமிளகாய், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு கொட்டி கை நிறைய கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டு தூவி சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கும். நம்ம கேரட் எதுக்காக போடுறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஹோட்டல்ல எல்லாம் வந்து நம்ம டிஃபன் சாம்பார் சாப்பிடும்போது லைட்டா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து கேரட் வந்து போடுறோம். நீங்க கேரட் இல்லை அப்படின்னா வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் வந்து போட்டுக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் இல்லைன்னா அரசாணிக்கான்னு வந்து சொல்லுவாங்க சில ஊர்ல. ஸோ நாங்க வந்து அரசாணிக்கான்னு தான் வந்து சொல்லுவோம். அந்த காய் நீங்க போட்டீங்கன்னாலும் அந்த சாம்பார் வந்து இனிப்பா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு டைம் இல்லை, இல்லைன்னா வந்துட்டு கெட்டியா வந்து தேங்காய் சட்னி அரைச்சு வச்சு அது கூட வச்சு சர்வ் பண்ணாலும் ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்னும் வந்துட்டு நிறையா பேர்த்து வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு 3 மாதம் இருக்கும் போதே வந்துட்டு பிஸ்கெட்லாம் கொடுக்கலாம், ராகி கூழ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நிறைய பேர்த்து வீட்டில் வந்துட்டு கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. தயவு செஞ்சு வந்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து எடுத்து புரிய வைங்க. ஏன்னா 3 மாதம் அப்படிங்கும்போது குழந்தையோட அந்த உணவுக்குள்ளல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் பிரெஸ்ட் மில்க் தான் வந்துட்டு கம்பல்சரி வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்கும். ஏன் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும் 6 மாதத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. இன்கேஸ் இடையில நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு ஹை லெவலில் வந்துட்டு இருக்கும். அவங்க வந்து பிரெஸ்ட் மில்க் மட்டும் குடிச்சிட்ருக்கும்போது நீங்கள் திடீர்னு இடையில ஏதாவது ஃபுட்டு கொடுக்கும்போது வந்துட்டு அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு அப்படியே வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எனக்கு வந்து என்னோடய பீடியாட்ரிஷியன் வந்து சொன்னது. ஸோ தயவு செஞ்சு வந்து கொடுக்காதீங்க. இப்போ வந்து தம்பிக்கு நான் 6 மந்த்ஸ்க்கு மேலே சாலிட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து தம்பிக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றது வந்து வேணும்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து லாங் வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த வீடியோ போடுங்கக்கா அப்படின்னாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே வந்து இருங்க. புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பை பாய்.